தளபதி அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக 5 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சியை 2021 தேர்தல் வரைமுறையில் அரசியல் கட்சி தலைவர்கள் அவருடைய பிரச்சாரத்தை தெரிவித்தார்கள். அதில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றங்களுக்கு ஒரு 10 தோல்வியை தொடர்ந்து 10 தோல்வியை இயக்கத்தை கொண்டு படுகொலையை தள்ளிய பழனிசாமி 2020 தேர்தல் நம்முடைய பத்திரிகை மன்ற தொலைக்காட்சி நம்பர்கள் அவருடைய தலைமையை பார்த்து பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்தாரு. நீங்கள் எப்போது ஆரம்பிக்க பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து உறுதியாக நான் தேர்தலை சட்டமன்ற திராவிட முன்னேற்ற உறுதியாக வெற்றி பெறும் இந்த அன்றைக்கு சொன்னார். தளபதி அவர்கள் வெற்றி பெற்றார். தமிழகத்துடைய முதலமைச்சராக 5 ஆண்டுகள் ஒரு சிறப்பான ஆட்சி. நாட்டு மக்களுக்கு நாட்டுடைய வளர்ச்சி என்ன தேவையோ அந்த தேவையை முழுமையாக அறிந்து தான் பெற்ற பயிற்சி புத்தகங்களிடம் தான் பெற்ற நிர்வாக பயிற்சி அந்த நிர்வாக பயிற்சியை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கின்ற தலைவராக நம்முடைய தலைவருக்கு வெளியே கொண்டிருக்கிறார். அரசியலை திட்டங்கள் அந்த திட்டத்தில் இன்றைக்கு மாநில மக்கள் அந்த திட்டத்துடைய பயனை பெற வேண்டும். எதிர்காலத்தில் 50 100 ஆண்டுகளுக்கு பின்னாலே வருகிற நம்முடைய எதிர்கால அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவித்து அரசாங்கம் வந்துள்ளோம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திட்டத்தை அறிவித்தவர் மட்டுமல்லாமல் அதனுடைய பலன் மக்களுடைய திருக்கரைக்கு நேரடியாக கிடைக்க செய்கிற ஆட்சியை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நம்மளால் உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் மகளிர் உரிமை 5000 ரூபாய் ஒரு நாள் இரவுக்கு போய் சேர்ந்து கிடைக்கும். அவருக்கே தெரியாது தங்களுடைய வங்கிகளில் 5000 காலையில் கைதி அதிகாரிகள் அவர்களின் தொலைபேசி வங்கிகளுக்கு 5000 நீங்கள் எப்பொழுதுதான் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லுவோம். யார் அனுப்பிய கேள்வி முதலமைச்சர் தான் 5000 வங்கிகளுக்கு சேர்த்திருக்கிறார்கள். இந்தியாவில்